முத்தலகுல பூமிக்கு சாமியார் சொன்ன மாதிரி கண்டத்துக்கு மேல கண்டமா வந்துகிட்டே இருக்கு. முத்தலகு நேரா சாமியார போய் பார்த்து, நேத்து பால்ல பள்ளி விழுந்துருச்சு, பாம்பு வேற வந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன்னு சொல்றாங்க. சாமியாரும் சூப்பரா ஒரு பரிகாரம் சொல்றாரு. நீ பூமி கூடயே இருமா, அது மட்டுமே போதும், அவனை காப்பாத்திரும். இப்போதைக்கு அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்தலகு பூமி அவுட் ஹவுஸ்குள்ள போகாம வெளியவே தயங்கி நிக்கிறாங்க. அப்ப சூச சாப்பாடு எடுத்துட்டு வர்றாரு. என்னம்மா, இந்த வீட்டுக்கும் இல்லாம அந்த வீட்டுக்கும் இல்லாம உங்களை பாக்குறதுக்கே சங்கடமா இருக்கு. சின்னதோர வந்த நேரம் நீங்களும் பூமி ஐயாவும் கண்டிப்பா ஒன்னா சேருவீங்க. 2 பேத்துக்கும் சாப்பாடு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்கன்னு சூச கொடுக்கறாரு. பூமி முத்தலகு கிட்ட, அஞ்சலி பிரச்சனையினால இப்படி ஆயிருச்சு நம்ம வாழ்க்கை, இல்லைன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம்ல அப்படின்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு ஊட்டி விடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முத்தலக பார்த்து, பிரெக்னெண்டா இருந்தா ரொம்ப ஸ்பெஷலா தெரிவாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறீங்கன்னு சொல்றாரு. குழந்தைக்கு முத்தம் தர்றாரு. முத்தலகும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து பூரிப்படைறாங்க. அது மட்டும் இல்லாம பூமி தோல்ல சாஞ்சுக்கிறாங்க கட்டி பிடிச்சு. எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நடந்த எல்லாமே வெறும் கனவு. முத்தலகு பூமியை தட்டி எழுப்பி, என்னங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேன், சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்தலகு கிளம்ப பின்னாடியே போறாரு பூமி. பூமி அந்த இடத்த விட்டு நகர்ந்தோன்ன மேல இருந்து ஃபேன் கீழே டமார்னு விழுகுது. முத்தலகும் பூமியும் பதறி போய் வந்து பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இல்லைன்னா நான் பரலோகமே போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு பூமி. என் கூடவே இருக்கீங்களா, ரொம்ப லோன்லியா இருக்குன்னு பூமி சொல்றாரு. நான் வெளியே கூட படுத்துக்கிறேன்னு பூமி சொல்ல, வேணாம், ஒரே கட்டிலேயே படுத்துக்கலாம், நடுவுல பில்லோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே கட்டில படுக்கிறாங்க. பூமி உடனே, நம்மளுக்கு குழந்தை பிறந்தா நடுவுல இப்படிதான் படுத்திருப்பான்ல, குழந்தைக்கு பதிலா இப்ப பில்லோ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்த முத்தலகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.